செய்தியை கொடுக்கும்படி வந்திருக்கிற பாஸ்டர் ஜெபி ஐயா அவர்களை நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். அவரோடு உடன் ஒரு போதகர் வந்திருக்கிறார். ஐயா பேரு ஆண்டனி. ஆண்டனி ஐயா வந்திருக்காங்க. கைகளை தட்டுவோம். மொத்தம் டம்ளரு 3 டம்ளர். கவனமா கவனிங்க, மனசுல வச்சுங்க. எத்தனை டம்ளரு? 3 டம்ளர். இது எத்தனை? 1. இது இது 3 3 கரெக்டா? போ நீங்க கரெக்டா தப்பா பாத்தீங்களா? கரெக்ட். கவனமா கவனிக்கணும். நீங்க எத்தனை டம்ளர் இருக்கு? 3 டம்ளர். 3 டம்ளர். தப்பா சொன்னீங்கன்னா என்ன கிடைக்காது? பரிசு கிடைக்காது. இப்போ கவனமா கவனிங்க. கவனிக்கிறீங்களா? இந்த டம்ளர்ல என்ன செய்யறேன்? ஆமா, என்ன ஊத்துற? தெரியுதா இல்லையா? கவனமா உங்க சிந்தனையெல்லாம் அந்த சைடு இந்த சைடு மாறிடுச்சுன்னா, கண்ணு அந்த சைடு மாறிடுச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாது, பரிசு வாங்க முடியாது. இப்போ நான் இதுல ஊத்துறேன். என்ன செய்யறேங்க? ஊத்திட்டுனா இல்லைங்களா? நான் உண்மையா செய்யறேன்னா பொய் செய்யறேன்? பொய்யா பண்றேன்? நான் உண்மையா பண்றேன். இப்ப கவனமா கவனிங்க. நான் இந்த டம்ளரை மாத்தி வைப்பேன். இந்த டம்ளரை மாத்தி வைக்கிறேன். அதனாலதான் என்ன பார்க்க சொல்றேன் நான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆண்கள் சொல்றீங்களா பெண்கள் சொல்றீங்களா? ஆண்கள் சொல்றீங்க. சரிங்களா? 100 ரூபாய் எடுத்து வச்சிருங்க ஃபர்ஸ்ட். இப்ப என்ன செய்ய போறோம்? மாத்தி மாத்தி வைக்கிறேன். கரெக்டா யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுத்துடலாம். சரிங்களா? ரைட். எந்திரிச்சு வரக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? எந்த உட்கார்ந்த இடத்துல இருந்தே கரெக்டா சொல்லணும். 1 2 3 கேட்பேன். நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன செஞ்சிடறேன்? பரிசு கொடுத்துறேன். சரிங்களா? ரைட். சொல்லுங்க, எந்த டம்ளர்ல தண்ணி இருக்குது? இது லாஸ்ட்லயா? இதுலயா? நான் சொல்றேன். 1லயா 2லயா 3லயா? 1 2 3 இதுல தானே. அப்புறம் எதுல? அந்த பக்கமா? எந்த பக்கம்? 3வதுலயா? இதுலயா? அவங்க கரெக்டா பாட்டு செல்போன்ல வச்சு பார்த்துட்டு இருக்கான். ரெக்கார்ட் பண்ணி பாட்டு இருக்கேன். கவனமா கவனிங்க. நல்லா பாருங்க. இதுலயா? பாத்திரலாமா? இருக்குதா இல்லையாங்க? சரி, நான் தண்ணியை என் வாயில் ஊத்துறேன். தண்ணி வந்துச்சுன்னா நீங்களா என்ன செய்யுங்க? ஜோர ஒரு கை தட்டிருங்க. ஓகே, ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். ஏங்க கரெக்டா சொல்லிட்டாங்க இந்த டீம். ரைட். உங்களுக்கு 1000 மார்க். எத்தனை மார்க்? 1000 மார்க். சரி, இப்ப பார்க்கலாம். இப்ப இந்த பக்கம் நீங்க ஏங்க, இந்த பக்கம் நீங்க கவனி. இப்ப நான் என்ன செய்யறேன்? தண்ணி ஊத்துறேன் இல்லையா? நல்லா பாருங்க. ஊத்துறேன் இல்லையா? சரி. இப்ப இவங்க நீங்க சொல்றது கரெக்டா இல்லையான்னு பார்த்தாங்க. கவனமா கவனிக்கணும். நீங்க எல்லாரும் பார்த்துங்க. நீங்க எல்லாரும் பாருங்க. ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. எதுல இருக்குங்க? எங்க கேட்கல? எங்க நடுவுலையா? இதுலயா? நான் என்ன சொல்லிருக்கேன்? எந்திரிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன். எந்திரிக்கவே கூடாது. கரெக்டா சொல்லுங்க. இதுல தானே என் தம்பி சொல்ல வரீங்களா இல்லையா? ரைட். பாத்தலாமா? இதுலயா? பேச்சு மாறக்கூடாது. நடுவுல தானே. பாத்தலாமா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். பயங்கர பிரில்லியன்ட்டுங்க நீங்க. பயங்கரமான பிரில்லியன்ட். கவனிச்சுட்டே இருப்பீங்க. சரி, லாஸ்டா இப்போ யார் கரெக்டா சொல்றீங்களோ அவங்க இங்க வந்து சொல்லுங்க. நான் என்ன செஞ்சிடறேன்? பாஸ்டருக்கு 100 ரூபாய் கொடுத்துட்றேன். பாஸ்டர் 100 ரூபாய் கொடுத்துருவேன். சரிங்களா? ரைட். கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. நீங்க வீடியோவில் பார்த்துட்டாலும் சரி, கேமரா எடுத்துட்டாலும் சரி, இப்போ எல்லாம் எது செல்போனாலும் எடுக்காதீங்க. அந்த ரெக்கார்டு வேணா பார்த்துக்கலாம். இப்போ நான் என்ன செய்யறேன்? இதுல ஊத்துறேன்னா இல்லையா? ஊத்துறேன். நல்லா பாருங்க எல்லாரும். ஊத்துறேன்னா இல்லையா? அம்மா பின்னாடி இருக்கிற அம்மா தெரியுதுங்களா? நான் பாருங்க. ஊத்துறேன்னா இல்லையா? நல்லா பாருங்க. ஊத்துறேன்னா இல்லையா?
சத்தம் கேட்டுச்சு தானே? கேட்டுச்சு தானுங்க? இப்போ நான் மாத்தி வைக்க போறேன். என்ன செய்ய போறேன்? மாத்தி வைக்க போறேன். அப்புறம் அங்கிள் பாருங்க, எல்லாத்துலயும் கீழே எதுவும் இல்லை பாருங்க. நீங்க கரெக்டா சொல்லணும். எது யாரும் அந்த பக்கம் இந்த பக்கம் கண்ணை என்ன செஞ்சிடாதீங்க, மாட்டிடாதீங்க. சரிங்களா? நானே கூப்பிட போறேன், யாருன்னு பார்க்கலாமே. இப்ப யாரு புத்திசாலி, யாரு ஞானம் உள்ளவங்க, யாரு பிரில்லியன்ட் அப்படிங்கறத நம்ம பாத்திர போறோம். சரிங்களா? ரைட். ஆண்கள் சொல்றீங்களா பெண்களா? அவங்க ஆண்கள். இவன் சொல்ற பெண். பெண் பெண் தான் அப்படின்னு. ரைட் ரைட். அதை சரி நம்ம அவளவே கூப்பிடலாம். சரிங்களா? நீ வா மகன், நீ வா. உன் பேர் என்ன சொன்ன? பெண்கள். பேர் சொல்லு. பிரித்திகா. பிரித்திகா வாங்க. பிரித்திகா ரைட். அங்க நில்லுங்க. சரி தம்பி, நீ ஒருத்த வாங்க. நீ வா, நீ வா, நீ ரைட். நீங்க சொல்லுங்க. அந்த சைடு நில்லுங்க. அங்கே இல்லை தம்பி, கொஞ்சம் தள்ளி நில்லு. இதுல எதுல இருக்கு தண்ணி? எதுல சொல்றீங்க? நீயே இவங்க ஃபர்ஸ்ட்ல, இவ லாஸ்ட்ல, இவ ஃபர்ஸ்ட்ங்களா? எது கரெக்ட்? அந்த அந்த சைடு சார்லஸ் பாஸ்டர் அந்த சைடு. இதுல இதுல தானே? இதுலயே இதுலயா? இதுல இதுல ரைட். பாருங்க, தம்பி ஒருத்தரை கூப்பிட்டாச்சு. உங்க பேர் என்ன? இதுல தான் இருக்கு. சரியா? ரைட். உங்க பேர் என்ன? பிரணீஷ். உங்க பேரு? பிரணீஷ் பிரித்திகா. சரிங்களா? வாங்க பிரணீஷ். இப்போ கரெக்டா நீங்க 2 பேரும் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ரூபா? ஃபர்ஸ்ட் கரெக்டா சொல்லியிருந்தாங்கன்னா அவளுக்கு 100 ரூபா, இவளுக்கு 100 ரூபா. சரி தள்ளிங்கள தம்பி. ரைட். நான் என்ன செய்ய போறேன்? குடிக்க போறேன். பாருங்க. ரெடி? 1. நீங்க எல்லாம் இவங்க சொல்றது கரெக்டா தப்பா? நீங்க என்ன சொல்றீங்கம்மா? கரெக்டா தப்பா? எல்லாருமே கண் ஒத்தி பார்க்கும்போது இப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த நேரம் உங்களுக்கு தூக்கம் வராது. 100 ரூபான்னு சொன்ன உடனே பார்த்துட்டே இருக்கிறீங்க. ரெடி? 1. நான் குடிக்கிட்டா என் மேல ஊத்திக்கிட்டான். குடிங்க. குடிக்கிட்டா பாருங்க, உங்க வேலையை ஊத்திட்டீங்க. குடிச்சிட்டீங்க. சரி, குளிருக்கு நல்லா தான் இருக்கு, வெயிலுக்கு நல்லா தான் இருக்கு. சரி ரெடி? 1. உங்க என்ன சொன்ன? பிரிணிகா. பிரணீஷ். உங்க பேரு? பிரித்திகா. உங்க பிரித்திகா. ஓகே. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். பவுடர் வருது. எங்க தண்ணி? உன்னை கூட்டம் பாரு. அதுதான் சொல்றேன். கரெக்டா கரெக்டா கவனிங்கடா. என்னது? கரெக்டா கவனி அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க என்ன செய்யல? கவனிக்கவே இல்லை. நீங்க கவனிக்க தள்ளி நில்றா. அந்த பாப்பா எப்படி தள்ளி நிக்கிறாங்க? விட்டா எடுத்து குடிச்சிருவாங்க. இப்ப சொல்லுங்க, இதான் தண்ணி இல்லையா? அப்ப இந்த 2ல எதோடு தான் தண்ணி இருக்கணும். ஆமாவா இல்லைங்களா? ரைட். இப்ப கரெக்ட். அதனாலதான் கவனிங்கிறது, அதனாலதான் பாருங்க அப்படிங்கிறது. நீங்க கவனிக்கல, பார்க்கவே இல்லை. ஆண்டவர் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறார், கவனி கவனி. பாருங்க, வாத்தியார் ஒருத்தர் நம்ம பாஸ்டர், அவர் அடிக்கடி என்ன சொல்லுவார்? படிக்கிற டைம்ல பிள்ளைகளுக்கெல்லாம் லிசன் டு மீ, கவனி கவனிட்டு இருக்கிறார். ரைட். இப்ப சொல்லுங்க, இதுலயே இதுலயா? நீங்க தான் கரெக்ட். அவங்க தான் கரெக்டா பாத்துக்கிறாங்க. இதுல தானே? இதுலயே இதுலயா? இதுல இதுல அவர் வீடியோக்காரர் கரெக்டா சொல்றாரு பாருங்க. ரெடி? 1 2 3. சிஸ்டர், இங்க எப்படி இது மேல ஊத்த முடியும்? கீழே ஊத்திக்கலாமா? அவ்வளவு தண்ணி கீழே ஊத்த முடியுமா? இப்ப இதுலதான் இருக்கு. ஜோரா கை தட்டுங்க, எல்லாம் கை தட்டுங்க. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். இவர என்ன சொல்றாங்க? ஆன்டனி பாஸ்ட் விட்டு கொடுத்துறாங்க. அது குடிச்ச தண்ணி பஞ்சு இருந்தா குடிஞ்சு பஞ்சில் ஊத்திட்டு உங்க முன்னாடி மேல ஊத்துறேன் நான். சரி, தள்ளி தள்ளி நில தம்பி, தள்ளி பஞ்சில் ஊத்திட்டு கவனம். மக உட்காரு, மக உட்காரு உட்காருங்க. இப்ப ரொம்ப முக்கியம், இவங்களுக்கு ஒரு கை தட்டி பார்க்கலாம். சூப்பர்வா தம்பி, தைரியமா வந்தாங்க.
கட்டாயம் மத்தியானம் உங்களுக்கு பிரைஸ் இருக்கு. தட்டு நிறைய நாங்கள் பிரைஸ் தருவோம். சரியா தம்பி? ஓகே, காட் பிளஸ் யூ. இப்போ கவனமா கவனிங்க. நான் எங்காச்சும் போனேன்னா உங்களை விட்டு, இல்லை நீங்க தான் என்னை விட்டு போனீங்களா? ஐயோ, இந்த அம்மா இந்த அக்காவெல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் இவெல்லாம் இருக்கிறப்ப கண்ணு சுமட்டவே இல்லை அப்படின்ட்டே பார்த்துட்டு இருக்கிறாங்க. கவனமா கவனிங்க. ஊத்துற தண்ணி என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க? ஊத்துற தண்ணி என்ன ஆயிடுச்சு? காணாம போச்சு. ஒரு தண்ணியே என்னால காணாம போக பண்ண முடியும்னா உங்க துக்கத்தை சந்தோஷமா மாத்த இயேசுவால முடியுமா முடியாதா? உங்க கண்ணீரை தொடக்க இயேசுவால முடியுமா முடியாதா? உங்க வேதனையை நீக்க இயேசுவால முடியுமா முடியாதா? நான் ஆராதிக்கிற இயேசு துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். உன் கண்ணீர் கவலைகள் எல்லாம் இன்றோடு கூட அதை மாற்றி போடுவார். அல்லேலூயா. இயேசுவால கூடாத காரியம் கேட்கல, ஒன்றுமே இல்லை. இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் நினைச்சிட்டாருன்னா நீங்க நிறைய கவலையோடு உட்காந்துருக்கிறீங்க. பாஸ்டருடைய தங்கச்சி, ஏன்பா எங்க அண்ணனை இப்படி ஆசீர்வதிக்கும் போது என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா அப்படி நம்பிக்கையோட வந்திருக்கிறீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. இங்க வந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் இருக்கிறது. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார் என்று கர்த்தருடைய வேத வார்த்தை ஆதியாகமம் 12:2 சொன்னது போல நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, இன்னையோட நம்ம இங்க சொல்லுவோம், நம்ம தமிழ்ல நம்ம ஏரியாவை சொல்லுவோம், இன்னையோட நம்ம பீடையே மாறி போச்சு சொல்லுவாங்கல்ல. ஆமா, அந்த மாதிரி இன்னையோட எல்லாம் கஷ்டம் மாறிடுச்சு. இந்த வாயில சொல்லி பாருங்களேன், கஷ்டம் மாறும், வேதனை நீங்கும், துக்கம் மாறும். அல்லேலூயா. இந்த தொட்டிப்பட்டியா தொட்டிந்துறை மனப்பாடம் தொட்டித்துறை இந்த தொட்டி துறையில் இருக்கிற எல்லாரும் துரைகளாய் மாற போறோம், ராஜாக்களாய் மாற போறோம். பிரபுக்களோடு கர்த்தர் உங்களை என்ன செய்ய போறார்? உட்கார பண்ண போகிறார். அல்லேலூயா. ஆமா, அதாவது நான் சொன்ன போது ரொம்ப அழகா கவனமா கருத்தா கேட்டிருந்தேன். வாங்க தங்கச்சி, உங்களுக்கு நாம என்ன செய்யலாம், ஒரு பரிசு கொடுப்போம். வாங்க. நீங்க தங்கச்சி தானே? அவதான் தங்கச்சியா? சரி வா தங்கச்சி, நீ வா. வாமா, விடுங்க, வராட்டி விடுங்க, நமக்கு மிச்சம் தான். வாங்க, நீங்க வாங்க, ரெடியா இருக்கிறாங்க. ஏய் நீடா, அவனுக்கு வா தங்கச்சி, பாப்பா வா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வா, ஏன் பயப்படுற? இது என்னது? இது என்னதுங்க? யாருக்கு தெரியும் அப்படிங்கிறீங்க? யாராவது கண்ணை சிமிட்டுறாங்களான்னு பாருங்க, அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. தள்ளி நிலுங்க. நீங்க பாருங்க, இவங்க இந்த முன்னாள் உட்காந்து இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமா கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இவங்களுக்கெல்லாம் சாக்லேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க, சரிங்களா? ஓகேவா? உங்களுக்கெல்லாம் கொடுத்துடலாமா சாக்லேட்டு? உங்க பேர் என்ன சொன்னீங்க? லேகா. லேகா அக்கா வந்து உங்களுக்கெல்லாம் என்ன செய்வாங்க, ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறீங்களே, ஒரு சாக்லேட் வாங்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு சுவையோட உட்காருங்க. அடுத்து நம்ம நிகழ்ச்சி வேலை என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஓகே, திறந்து கொடுங்க தங்கச்சி. கவனமா கவனி. இங்கே பாருங்க, சாக்லேட் பாரு, பாருங்க. லேக்கா, எடு லேக்கா, கழட்டி கொடுங்க லேக்கா, டக்குன்னு கொடுக்கணும். என்னாச்சு? வயிற்று பாப்பா பார்த்து பாப்பா, நீங்க கொஞ்சம் தண்ணியா இருக்குது. என்னது? என்ன பண்ண? இது தண்ணியா இருக்குது. உங்க பேர் என்ன சொன்னீங்க? லேகா. போன ஒரு முறை ஒரு சர்ச்சில் போய் இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்களா, அது திறந்த உடனே அந்த ஸ்பிரிங் அதை கிட்ட உடைச்சிடாது, என் முழுக்க இடிச்சிடாத. வெளியில பார்க்கும்போது எப்படி இருக்குது? நீங்க எல்லாம் என்னதான் நினைச்சீங்க? அந்த அக்கா அங்க உட்கார்ந்து ஒரு அக்கா என்ன கூப்பிட்டுருந்தா பரவாயில்லையே, என்ன கூப்பிடாம இவங்களை கூப்பிட்டாங்க, அப்ப ஃபீல் பண்ணாங்க. இப்ப ஐயோ நல்ல வேலை நான் தப்பிச்சுட்டேன்டா. இப்ப அவ யோசிக்கிறா, இதுக்கு தான் நான் வரல, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு உட்காந்துட்டீங்க. லேக்கா
கவனமா கவனிங்க. வெளியில பார்க்கும்போது ரொம்ப முக்கியமா இந்த தொட்டி துறையில் இருக்கிற இந்த கரெக்ட் தானே, தொட்டிய துறை, துறையில் இருக்கிற, தொட்டியில் இருக்கிற, துறையில் இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நீங்க கவனிங்க. நான் கேட்பேன்னு சொல்லியிருக்கேன். போன முறை ஒன்று சொல்லும்போது ஒரு வசனம் சொன்னேன், ஞாபகம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கூப்பிட்டு கேட்பேன், கரெக்டாக சொல்றவங்களுக்கு இப்போ பரிசு கொடுப்பேன். சரிங்களா? இந்த தொட்டி துறையில் இருக்கிற எல்லாரும் கவனிங்க. வெளியில பார்க்கும்போது சாக்லேட் டப்பா மாதிரி தான், ஆனால் உண்மையுமே சாக்லேட் டப்பா தான். வெளியில பார்க்கும்போது அப்படித்தான் இது. அப்படி திறந்த உடனே இதுல இருந்து என்ன வந்துச்சு, ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒன்று வந்து அந்த நேரத்துல இருந்து கால் மட்டும் தான் அப்ப தைரியமா நின்றுக்கிறாங்க பாருங்க. வெளியில பார்க்கும்போது சாக்லேட் டப்பா, உள்ளுக்குல இருந்து ஒரு ஸ்ப்ரிங்கு, நீங்க பாம்புன்னு கூட என்னமோ சொல்றீங்க, சரி விடுங்க. வெளியில பார்க்கும்போது அப்படித்தான். வெளியில பார்த்து ஏமாந்துடாத, வெளியில பார்த்து ஏமாந்துடாத. பைபிள் ஒரு வசனம் சொல்லுதுங்க, நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம். நம்ம எல்லாம் என்ன தெரியுமா, நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், ஒரு ஒரு வாலிப வயசுக்கு வந்து எதையும் நம்பிடுவாங்க, எதையும் என்ன செஞ்சிருவாங்க, நம்பிடுறாங்க. இந்த நம்புறதான் பிரச்சனை. யாரை நம்பக்கூடாது, ஒருவரை தவிர, அவர் தான் ஆண்டவராக இயேசு. அவரை மட்டும்தான் நம்பணுமே தவிர மத்த யாரை என்ன செய்யக்கூடாதுங்க, நம்பவே கூடாதுன்னு ஏசாயா 2:22 வாசிக்கும். 2:22 அதை நம்ம வாசிக்கும். அதனால லேக்கா வெளியில பார்த்து யாரை என்ன செஞ்சிடாத, நம்பிடுவாங்க, நம்பிடாத. ஆமா, அது வாலிப பிள்ளைங்க, வாலிப தம்பி தங்கச்சிங்க கவனமா கவனிங்க. சில நேரங்கள் வசீகரமான வார்த்தை சொல்லுவாங்க. நீங்க பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க, லேக்கா நீ ரொம்ப அழகா இருக்க லேக்கா, ஐயோ ஸ்லீப்ப பாருங்க, யூ ஆர் சோ பியூட்டிஃபுல், உன் சுமையில் அழகா இருக்குது, உன் ஐஸ் அழகா இருக்கு. உடனே நீ என்ன செஞ்சிடக்கூடாது, மயங்க இருக்கக்கூடாது. அது எனக்கு தெரியும். நீ வேலையை பார்த்துட்டு நிறைய நேரத்துல நம்மளை அப்படியே புகழ்ற மாதிரி புகழ்ந்து நம்ம வீட்டிலிருந்து ஏதாவது ஒன்று பெற்றுக்கொள்வதற்கும் வாங்குவதற்கும் அனுபவிக்கிறதுக்கும் நம்மளை என்ன செய்வாங்க, வசீகரப்படுத்துவாங்க. ஆமாவே இல்லைங்களா? ஏமா பாட்டியமா ஆமாங்கிறாங்க. வயசு பிள்ளைகள் என்ன சொல்றாங்க, ஓ அதுல நான் இருக்கிறேன் அதனாலதான் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி இருக்குது. நிறைய நேரத்துல நம்மளை ஏமாத்துவாங்க. இன்னும் சொல்ல போனா நம்ப வச்சு என்ன செய்வாங்க, கழுத்து அறுப்பாங்க. அதனால யாரை என்ன செய்யக்கூடாது, நம்பவே கூடாது. யாரையும் நம்பாத, இயேசுவை தவிர நீ என்ன செய்யக்கூடாது, யாரையும் நம்ப கூடாது. ஓகேங்களா? ஓகேவா? எங்கேயும் சத்தம் கேட்குது, அம்மா வாசத்தை மட்டும் முகந்து பார்க்கணும், சத்தமெல்லாம் என்ன செய்யக்கூடாது. ஓகே, காட் பிளஸ் யூ. இப்பதான் நான் சொன்னேன், யாரையும் நம்பாதீங்கன்னு சொன்னா இல்லையா, உடனே எனக்கு கை கொடுக்குறப்ப நான் யாருக்கு தெரியுமா, நான் என்ன இதுக்கு முன்னால் பார்த்துருக்கீங்களா, பார்த்தது எங்கிருந்து வந்தேன்னு தெரியுமா உனக்கு, எங்கிருந்து வந்தேன்னு தெரியாது. இவ்வளவு நேரம் சொல்றாங்க, அப்போ கை பிடிச்சிட்டேன், கை வலுவலு இருக்க மாட்டாங்க, கையை பிடிச்சிட்டே இருக்கிறாரு பாருங்க. முன்ன பின்ன தெரியாத ஆளு கிட்ட கை கொடுக்கலாமா, சொல்லுங்க, கை கொடுக்கலாமா? கை பிடிச்சிட்டே இருக்காரு, இருக்க மாட்டேங்கிறாரா? லேக்கா கை விட மாட்டேங்குது, விட மாட்டேங்கிறாங்க, நான் விட்டுட்டேன். அதனால அவங்க சொல்றாங்க, அவர் தான் பிடிச்சிருக்கிறாரு, நான் பிடிக்கத்தான் செய்வேன். அதனாலதான் சொல்றேன், சரிங்களா? நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிருவோம், நம்பிடுறோம், நம்பி ஏமாந்துடுறோம். அதனால தம்பி தங்கச்சி வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் முக்கியமான விஷயத்த சொல்றேன், யாரையும் நம்பி என்ன செஞ்சிடாதீங்க, ஏமாறவே கூடாது. சரிங்களா? அதுக்குதான் நம்மளோட தமிழ்நாட்டு கலாச்சாரம் என்னது, கை கொடுக்க சொன்னா டப்புன்னு என்ன செய்யணும், அதுக்காகதான் வந்த உடனே சோத்திரம் சொல்லிருங்க அப்படிங்கிறது. கையை இப்படி கூப்பி காட்டிருங்க. அதனால யாரும் என்ன செய்யக்கூடாது, லேக்கா நம்பணும் மாதிரி யாரும் என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. இன்னைக்கு அப்புறம் ஒரு தீர்மானம் பண்ணுங்க, சரி இயேசுவை தவிர நான் வேற யாரையும் என்ன செய்ய மாட்டேன், தொட மாட்டேன், தொடவும் விட மாட்டேன் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணுங்க. ஓகே, சூப்பர். என்ன ஜோரா லேக்கா கை தட்டுவாங்களா? இப்பதான் சொல்லி கொடுத்தேன் இவ்வளவு நேரம், யாருக்கும் கை கொடுக்காத, யாராவது கை கொடுக்க வந்தா இப்படி என்ன செய்யுங்க, மறுபடியும் லேக்கா என்ன செய்யலாம், கை ஜோரா லேக்காக்கு ஒரு கை தட்டிருங்க. உங்களால் தட்டவே முடியாது, தமிழ் இருக்கு. ஓகே, சூப்பர் தங்கச்சி, கருமை தெளிவாயிட்டாங்க. நீ கை கேட்டாலும்
கொடுக்கவே மாட்டோம். ஆமா, நம்மளுடைய இருதயத்தையும் நம்முடைய சரீரத்தையும் யாருக்கு மட்டும்தான் கொடுக்கணும்? நம்ம யாருக்குரியவர்கள்? கேட்கல சத்தமா. ஆமா, நம்ம யாருக்குரியவங்க? நம்ம இருதயம் யாருக்கு சொந்தம்? நம்ம சரீரம் யாருக்கு சொந்தம்? நம்முடைய ஆத்மா யாருக்கு சொந்தம்? நம்முடைய ஆவி யாருக்கு சொந்தம்? எல்லாமே ஏசப்பா தான். ஏசப்பாவை கொடுத்து பாருங்க, அவர் உங்களை என்ன செய்வார் தெரியுமா? கீர்த்தியும் புகழ்ச்சியுமா மேன்மைப்படுத்துவார். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஜோராக கை தட்டிருங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்த்தது. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா சந்தோஷமா கவனமா கவனிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் கவனிக்கிறீங்களா? பரிசு கொடுக்குற நேரம் யாரு வாங்க? பாய்ஸா கேர்ள்ஸா? ஆண்களா பெண்களா? ஆதியாகமத்துல ஒரு வசனம் சொன்னேன். என்னங்க? என்னது? 12:2 சரிங்களா? நீங்க சொல்லுங்க தங்கச்சி. 12 ஏமா 50 ரூபா கிடைக்கணும். நான் தான் சொல்லல. அப்படியே சொல்லு. அது அப்படியே இருக்குங்க. அந்த வசனம் மைக் கொடுக்குறோமா? உங்க குலையில நீங்க எட்டு கொடுக்க மாட்டீங்களே. இந்த சொல்லி 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 டைம்ல அடுத்த பாருங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல அவங்க சொல்றாங்க, நான் கரெக்டுங்களா? வசனம் கரெக்டா? தெரியாம ஓகே. ஜோர் அவங்களுக்கு கை தட்டிருங்க. இப்ப நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? இவர் மட்டும் தான் போட்டோ எடுப்பாரா? நம்ம எல்லாம் என்ன செய்யலாம்? இங்க வாங்க தங்கச்சி, இங்க இங்க வாங்க, பக்கத்துல ஒரு போட்டோ எடுக்கலாம். எல்லாம் இப்படி கை வைங்க, எல்லாம் இப்படி கை வைங்க, ஒரு போட்டோ எடுக்க பார்க்கலாம். கிஸ்ஸா? என்னடா கிஸ்ஸுங்குது? கிரிச்சு சொல்றாங்க, கிஸ்ஸுங்கிற என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கிரிச் அப்படி சிரிங்க. ஐயோ, அதே முகமெல்லாம் பல்லா இருக்கிறா. இப்ப கேட்க போற இன்னொரு வசனம். யார் கரெக்டா சொல்றாங்களோ அவங்களுக்கு எத்தனை ரூபா? 100 ரூபா. ஆமா, உண்மையான காசு தான்மா, பொய் காசு கிடையாது. சரிங்களா? டவுட்னா நீங்க எங்கிட்ட கொடுங்க, நான் செலவு பண்ணி காட்டுறேன். ஆண்டவரை நம்புறவங்கள ஆண்டவர் ஒருபோது என்ன செய்யவே மாட்டாரு. அவர் தான் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, இந்த தொட்டியன் துறையில் இருக்கிற ஒருத்தரையும் ஆண்டவர் கைவிடுவதா சரித்திரமே இல்லை. ஏன்னா அவர் நம் கரங்களை பிடித்திருக்கிறார், நம் கை பிடித்து தூக்கி இருக்கிறார். நிறைய நேரத்துல நம்ம சொந்த பந்தங்கள் கைவிட்டுருச்சு. கட்டின கணவன் கைவிட்டாரு, மனைவி கைவிட்டுட்டாங்க, நம்பனவங்க கைவிட்டாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்மளை நிறுத்தி வைத்திருக்கிறது யாருன்னா ஆண்டவரா இயேசு மாத்திரம். நம்மை கைவிடாதபடிக்கு கரங்களை பிடித்து, நான் உன்னோடு கூட இருக்கிற மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிற மகனே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. வசனத்தை கவனமா கவனிங்க. நான் என்ன சொன்னேன்? நான் பக்கத்துல கை பிடிச்சு நீங்க சொல்ல போறீங்க, இயேசு உங்களை விட்டு விலக மாட்டாரு, உங்களை கைவிடவே. சத்தமா சொல்லுங்க. நான் சொல்லியிருக்கிறேன், அப்பவே அழகா சொன்னாரு, நீ எவர்களை ஆசீர்வதிப்பாயோ அந்த ஆசீர்வாதம் வரும். அருமையா சூப்பரா சொல்றாரு. நீங்க சொல்ல சொல்ல உங்க தலையில எனக்கு ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கு. பக்கத்துல இப்ப பிடிச்சு கரெக்டா சொல்லி முடிங்க வாங்கலாம். என்ன சொன்ன? இயேசுல கைவிடவும் மாட்டாரு, விட்டு விலகவும் மாட்டாரு. Okay, God bless you. Magic பார்க்கலாமா? கேம்ஸ் விளையாடலாம். மேஜிக்கா கேம்ஸா? அப்பா சொல்லுவா. சிவன் மக்கா. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாமே பண்ணுங்க. இப்ப வேற எல்லாரும் கையில வேற ஜூஸ் வந்துருச்சா, கை தட்டவும் முடியாது, அல்லேலூயா சொல்லவும். அப்படி அல்லேலூயா சொல்ல அப்படிங்கிறான். அது கீழே வந்துருச்சு, என்ன பண்றதுன்னு
சொல்லணும் ஒரு ஆசை. அந்த வேலை லொல்லு அப்படிங்க குடிங்க. அப்படியே டக்குன்னு டக்குன்னு குடிச்சுட்டு அந்த டம்ளர் வச்சிட்டீங்கன்னா இந்த ஒண்ணு நீங்க பார்த்துட்டே இருங்க. உங்க கண்ணு பார்க்கட்டு, உங்க கண்ணு பார்க்கட்டும். இனியெல்லாம் தரமாட்டாங்க ஒரு டம்ளர். நான் சொல்றேன், திருப்பி சொல்றீங்களா? நான் 1 1 2 சொல்லுவேன். நீங்க எல்லாம் என்ன சொல்லணும்? 2 2 4 அப்புறம் 4 4 8 8 8 16 அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். நான் 1 1 2 அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாம் சொல்லுங்க, ஏசு எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க. சரிங்களா? கொஞ்ச நேரம் நம்ம ஒரு சின்ன பிள்ளைகளை போல இருக்கும். இன்னைக்காவது இருக்கும். எப்போ பார்த்தோம் என்ன உட்காரு எந்திரி அப்படின்னு மிரட்டிட்டு பண்றோம். இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா ஜாலியா சந்தோஷமா. ஆமா, இன்னும் 2 மணி நேரம் இப்படி இருக்கும், 3 மணி நேரம். அதுக்கப்புறம் நமக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, வேலை இருக்குது. அதனால எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஜாலியா 1 1 2 ஏசு எனக்கு ஃப்ரெண்டு. 1 1 2 ஏசு எனக்கு ஃப்ரெண்டு. அப்படி எக்கோ கம்மி வச்சிருங்க. கம்மி வரைக்கு அப்பளம் எழுதிச்சு, அழகா இருந்துச்சு. அதே போல வச்சிருக்கேன். ஓகே, சூப்பர். புதிய வச்சிருக்கேன். சொல்லுங்க 1 1 2 ஏசு எனக்கு ஃப்ரெண்டு. சத்தமா சொல்லணும். 1 1 2 ஏசு எனக்கு ஃப்ரெண்டு. இருக்கிற ஃப்ரெண்ட் எல்லாம் பாதியில கழட்டிட்டு போயிடுவாங்க. ஏசு தான் நமக்கு ரியல் ஃப்ரெண்ட். அவர் ஒரு நாள் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டார், போகவே மாட்டார். சரிங்களா? ரைட் ரைட். இப்போ நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவாங்களா? யாரா இருக்கு குழந்தைங்களா? யாரா இருக்கு குழந்தைங்களா? குழந்தைங்களா யாரா இருக்கு குழந்தைங்களா ரொம்ப ரொம்ப பிடிக்காது? பிடிக்குமா பிடிக்காதா? நீங்க குழந்தைகளை பிடிக்காத யாராவது இருக்காங்களா? ஆமா, ஒரு குழந்தைய கையில் எடுத்துட்டா நம்மளவே மறந்துடுவோம். ஆமாவே இல்லைங்களா? ஆமா, ஒரு குழந்தைய கையில தூக்கிட்டா நம்மளையே மறந்துடுவோம். நம்ம பாசம் மறந்துடு அப்படின்னு வாங்குவாரு. அது என்ன பாசையே தெரியாது. அங்கதங்க முத்து 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 அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, பொத்திட்டு இருப்பாங்க. குழந்தைங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆமாவே இல்லைங்களா? குழந்தைகளை பிடிக்காது யாருமே இல்லை. ஆச்சா, இப்ப நான் சொல்றேன், நான் காட்டுறேன், நீங்க சொல்லுங்க. இந்த குழந்தைய உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காது? குழந்தைகளை உண்மையாலுமே பிடிக்கும். குழந்தைங்க போட்டோவா இருந்தாலும் என்ன செய்யுங்க, பிடிக்கும். ஆமா, இந்த குழந்தைய எல்லாத்துக்கும் என்ன செய்யும், பிடிக்கும். இந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைப்போம். இந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைப்போம். பேர் என்ன தம்பி? முகுந்தன். இது ஆம்பளை குழந்தை, இது முகுந்தன். நல்லா கவனிங்க. முகுந்தன் வந்ததுல இருந்து ஜம்முன்னு உட்காந்து சேர்ல செல்போனும் கையுமா வெறும் போட்டோ எடுத்துட்டு இருக்கிறாரு, வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாரு. அப்படியே கவனமா கவனிச்சுட்டு இருக்காரு. இந்த குழந்தைக்கு பேர் என்னது? முகுந்தன். நான் அப்படியே ஒரு வசனம் சொன்னேன். என்ன வசனம் சொன்னேங்க? சொல்லுங்க பார்க்கலாம். அதான் சூப்பர் தம்பி. அவருக்கு ஒரு 100 ரூபாய் பரிசு பண்ணி வாங்க. உங்க பேர் என்ன? நிதிஷ். எல்லாம் அப்படி கை வைங்க. நீங்க புடிங்க, மத்தவங்களை கை எல்லாம் சொல்லுங்க. கிரிச். என்னது? கேட்கல. கிழிச்சிட்டு போட்டாங்க பாருங்க. அவன் போறாம பாருங்க, கிழிச்சிடு அப்படிங்கிற பாருங்க. ஏன்னா அவன் வாங்கல இல்ல. தம்பி போகும்போது பார்த்துட்டு போங்க. எதுக்கு சிரிக்கிறீங்க? நான் வாங்க மாட்டேன் திரும்ப. இப்ப கவனிங்க. இப்ப ஒரு வசனம் சொல்லுவேன், நீங்க பெரியவங்க கூட கேட்க போறேன். அவங்க யார் சொல்றாங்க, அவங்க 500 ரூபா. எத்தனை ரூபாங்க? 500 ரூபா. இருக்கிற காசெல்லாம் கொடுத்துட்டு போயிடுறாங்க. கவனிக்கிறியா? இந்த குழந்தைக்கு பேர் என்னது? முகுந்தன். கேட்கல. முகுந்தன். முகுந்தன். சரி, கவனிங்களா? பாருங்க, குழந்தை. இந்த குழந்தை அழகா குப்பரை வழங்கும் போது, அப்படியே தவழும் போது அதை பார்த்து அவங்க அம்மா அப்பா எல்லாம் என்ன செய்வாங்க, ரசிப்பாங்க. அப்படியே அதுக்கு 1 வயசு ஆயிரும், 2 வயசு ஆயிரும், 3 வயசு ஆயிரும், 4 வயசு ஆயிரும், 5 வயசு கூட ஆயிரும். அது வீட்டிலேயே தான் வச்சுட்டு இருப்பீங்களா? என்ன செய்வீங்க? அடுத்து அந்த முகுந்தன் எங்க போயிட்டான்? ஸ்கூலுக்கு போயிட்டான். பாருங்க, ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு முத நாள் கொண்டு போய் பிள்ளைகளை விடும்போது பெற்றவங்க அப்பா அம்மா எல்லாம் எப்படி ரொம்ப ஆசையா, இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் கண்ணீர் எல்லாம் விடுவாங்க. ஆமா, இப்ப முகுந்தன் எங்க போயிட்டா? அப்படிங்க ஸ்கூலுக்கு போயிட்டாருங்க. ஸ்கூலுக்கு போறாரு பாருங்க, அழகா ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு அழகா என்ன செய்யறாரு. இப்ப ஸ்கூல்ல பாருங்க 1 ஆப்பு 2 ஆப்பு 3 ஆப்பு சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் 4 ஆப்பு 5 ஆப்பு. நான் தப்பா சொல்றேன்னா
இங்கிலீஷ்ல சொல்றா தமிழ்லையா? அவங்க சொல்றாங்க தமிழ்ல தான் நமக்கு நல்லா இருக்கேமா. வச்சா ஆப்பு வைக்கணும். 6 ஆப்பு 7 ஆப்பு, அப்புறம் 8வது 9வது 10வது 11வது கேட்கல, 12வது 13வது 14வது 12 என்னதுங்க 12வது வரைக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எங்க போவாங்க? எங்க போறாரு அடுத்து? ஏய் நான் நம்புறேன்டா, எப்படியாவது படிச்சு எங்க போகணும்? அடுத்து எங்க போறாருங்க முகுந்தன்? நீங்க கேட்கலையா? எங்க போயிட்டாரு? ஆண்டவர் விட்டு போயிட்டாங்களா? எங்க அடுத்து எங்க போயிட்டாரு அப்படின்னா, அவர் எங்க போயிட்டாரு? காலேஜ். காலேஜ்ல போன உடனே என்னது சூப்பரான ஃப்ரெண்டுங்க. ஆமாவா இல்லைங்களா? 10வது வரைக்கும் கரெக்டா இருப்பான். இப்போ 8வது வரைக்கும் தான் கரெக்டா இருப்பானுங்க. 9வது அப்புறம் என்ன ஏன் திடீர்னு பார்த்தா தொண்டை குரலெல்லாம் மாறி இருந்து பாக்குறதுக்கே டெரரா இருக்கானுங்க, பாக்குறதுக்கே பயமா பாருங்க. முகுந்தன் பேரு முகுந்தன் இப்ப அழகா இருக்கா. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு பாருங்க, முகுந்தனை பார்த்தா எப்படி இருப்பான்? மீசையெல்லாம் வந்து என்னங்க ஆண்டி, சொல்லுங்க ஆண்டி அப்படின்பா. நேற்று வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தவங்க ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் காலேஜ் எல்லாம் போயிட்டாங்கன்னா ரேஞ்சே வேறையா இருக்கும். அப்படி ஜாலியா தான் போனுங்க. இப்ப காலேஜ் முடிஞ்சிருச்சு. எத்தனை வருஷம்? 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் காலேஜ் முடிஞ்சிச்சு. காலேஜ் முடிஞ்சா அடுத்து என்னதான்? காலேஜ் முடிஞ்சா அடுத்து என்னதான்? மேரேஜ். ஆமா, இப்ப முகுந்தனுக்கு என்ன ஆயிடுச்சு? மேரேஜ். பாரு மாப்பிள்ளை கணக்கா உட்காந்துருக்கான். மேரேஜ். அவன் வேறன்றா முகுந்தன் முகிலாவா? மனசுல இப்ப ஒரே கற்பனை. எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் பண்ணிருக்காரு பாருங்களேன். ஆமா, அடுத்து மேரேஜ். அது இதே ஏரியாவில் இதே இடத்துல தொட்டு துறையில அப்படியே மாப்பிள்ளை கணக்கா அப்படியே வந்து நின்னாருன்னு எப்படி இருக்குங்க? இத்தனை ஜனங்கள் எல்லாம் வந்து அவங்கள வாழ்த்திட்டு போனா பயங்கர சந்தோஷமா இருக்கு. ஓகே, கல்யாணம் முடிஞ்சது. அப்புறம் என்ன நடக்கும்? தெளிவா இருக்கிறாங்க. எதிர்கால தொட்டித்துறை பாஸ்டர் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். முக்கியம்னா எப்ப கல்யாணம் பண்ணுவேன், எப்ப உன் குழந்தைய காட்டுவேன் அப்படின்னு என்ன செய்யும்? ஆமா, இப்ப இந்த குழந்தைய பார்த்த உடனே எப்படித்தான் இருக்கு? அவங்க பாட்டிக்கு தாத்தாவுக்கு அப்பா அம்மாவுக்கு எல்லாம் பயங்கர சந்தோஷம். பாட்டிக்கு இப்பவே சிரிப்பு வாரு. என் வேலைக்கு ஒரு குழந்தைய பார்த்துட்டு தான் இந்த கட்டையை என்ன செய்யணும் போகணுங்கிற ஒரு சந்தோஷத்துல இருக்கிறாங்க. இப்ப குழந்தை என்ன ஆயிடுச்சு? ஆமா, ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தை வந்துருச்சுன்னா இன்னும் டபுள் சந்தோஷம். இங்க எத்தனை குழந்தை இருக்கு? ஆண் 1 பெண் 1. ஆமா, ஆசைக்கு 1 ஆஸ்திக்கு 1 அப்படிம்பாங்க. இப்ப 2 குழந்தை பிறந்துருச்சு. இப்ப இந்த குழந்தைய என்ன ஆகுது? அதுக பெருசாகி அதுக வளர்ந்து அவங்களுக்கு என்ன செஞ்சிடும்? கல்யாணம் பண்ணி கொடுத்தா இவங்க என்ன ஆயிடுவாங்க? தாத்தா பாட்டி. கிழமையா இருந்தீங்க. இப்ப என்னதான் சொல்றாங்க? ஆண்டின்னு சொல்லி பாட்டின்னு சொல்லிட்டு இருக்கிறான். என்னதான் நீ மேக்கப் போட்டாலும், என்னதான் நீ ஜிம்முக்கு போனாலும், வயசாக என்ன ஆயிட்டாங்க? ஆமா, எல்லாம் சுருங்கி போகத்தான் இப்ப பாட்டி ஆகத்தான். இப்ப முகிலன் என்ன ஆயிட்டாரு? கிழவனா மரியாதையா சொல்றான். தாத்தா என்னது? ஓத்தாவா? தாத்தா 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 பாட்டி ஆயிட்டு. இப்ப வயசாகிருச்சு, கண்ணு தெரியல, நடக்க முடியல. ஒரு நாள் அவங்க வீட்டுல ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன ஆயிடுச்சுங்க? தாத்தா என்ன ஆயிட்டாருங்க? ஏன்னா ஒரு சிரிப்போ சொல்றேன், தாத்தா இறந்துட்டாரு. தாத்தா செத்து போயிட்டு ஒரு ஃபீல் வேண்டாமா? தாத்தா செத்து போயிட்டே தாத்தா. அப்பப்ப எனக்கு சாக்லேட்டுக்கெல்லாம் காசு கொடுப்பி. இப்ப என்ன ஆயிட்டேன்? முகிலா தாத்தா ஒட்டுன்னு போயிட்டியே அப்படின்னு. இப்ப தாத்தா போயிட்டா பாட்டி சும்மாதான் இருப்பாங்க. பாட்டி என்ன ஆயிட்டாங்க? அதுதான் போயிட்டாங்க. தாத்தா இல்லாத ஊர்ல நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பாட்டி என்ன ஆயிட்டாங்க. இப்ப தாத்தா செத்ததை விட பாட்டி செத்தா பேரனுக்கு எப்படித்தான் இருக்கும்? ரொம்ப. ஏன்னா சுருக்கு பையில இருந்து காசு நிற்கிறாங்க. யார் தருவா? ஏதோ 1 2 வச்சு தாத்தாவோட பேடா அப்படின்றாரு. பாட்டி இந்தாடா பேடான்னு கொடுத்து என்ன செய்வாங்க? வச்சிருப்பாங்க. இப்போ 2 பேருமே. இப்ப நான் உங்ககிட்ட கேள்வி, தம்பி 500 ரூபா எடுத்து வச்சிருங்க. இந்த தாத்தா முகிலன், பாட்டி முகிலி,
2 பேரும் செத்து போயிட்டாங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், இவங்க 2 பேரும் செத்ததுக்கு அப்புறம் எங்க போயிருப்பாங்க? சொர்க்கத்துக்கா? அது எங்க இருக்குது? தொட்டிதுறை கருத்தூரா? பரதேசி. அது எங்க? யாரை பார்த்து பரதேசிங்கிற? என்னை பார்த்து பரதேசிங்க. எங்க ஊர்ல எல்லாம் பரதேசின்னு சொல்லிட்டா என்ன தெரியுமா? என்ன போய் பரதேசி அப்படிங்க. தாத்தாவும் பாட்டி எங்க போயிட்டாங்க? இங்கிலீஷ்ல பேரடைஸ் அங்க போயிட்டாங்களா? ஆமா, நீங்க சொல்லு தங்கச்சி, எங்க போயிட்டாங்க? அவ சொல்றதா கரெக்ட். நான் சொன்ன நீங்க ஜோரா கை தட்டுவீங்க. செத்ததுக்கு அப்புறம் அவங்க எங்க போயிட்டாங்க அப்படின்னு கேட்கிறேன். சுடுகாட்டுக்கு. உங்க வீட்லயே வச்சுட்டு இருப்பாங்க, மாலையை போட்டு. உடனே என்ன செஞ்சுவாங்க? சரி, தாத்தா செத்து போயிட்டாரு, சுடுகாட்டுல வச்சா அடுத்து வரும்போது சோறு கொடுப்பீங்களா? சுடுகாட்டுக்கு போனதுனாலே நமக்கு என்னது? நீ எங்க போனாலும் என் கூட வந்துடுற. சுடுகாட்டுக்கு போறதுனாலே அது இவனை போக சொல்லிட்டு அவ்வளவுதான். இப்பவே இப்படி பயப்படுறேன். சுடுகாட்டுக்கு போக சொன்னா 2 ஸ்டெப்பு, ஏதாவது ஒரு சரக்கு ஒரு ஸ்டெப்பு போனாலே சரி. இப்ப கவனமா கவனிங்க. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி அடுத்து நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம போகலாம். கவனிக்கிறீங்களா? ரைட், கவனமா கவனிங்க. நல்லது செஞ்சு நன்மை பண்ணி கடவுளுடைய வார்த்தையை கேட்டு கடவுளுக்காக முகிலின் வாழ்ந்து அவங்க பிள்ளைகளை நல்லா வளர்த்தி பேர பிள்ளைகளை வசனத்துக்குள்ள வளர்த்தி வாழ்ந்திருந்தாங்கன்னா எங்க போவாங்க? இல்லைன்னு எங்கதான் போக முடியும்? எங்கதான் போக முடியும்? ஆண்டுடைய வார்த்தையும் ஆண்டுடைய வசனத்தையும் கேட்காம ஆண்டவருக்குள்ள இல்லாத யாரும் எங்க போக முடியாது? பரலோகம் போகவே முடியாது. நீ கெட்ட வார்த்தை கேட்டுட்டு தவறான காரியங்களை செஞ்சுட்டு தவறா எல்லாம் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து கை தட்டிட்டு பாட்டு பாடிட்டு ஸ்தோத்திரம் அல்லேலூயா சொல்லிட்டு பரலோகம் போயிடலாம் நினைக்கிறீங்களா? போகவே முடியாது. அவர் பரிசுத்தர், இயேசு உண்மை உள்ளவர், இயேசு நீதி உள்ளவர், இயேசு நியாயம் உள்ளவர், அவர் அன்புள்ளவர் தான், பாசம் உள்ளவர் தான். ஆனா தப்பு செஞ்சா அவருக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. ஏன்னா அவர் பரிசுத்தரா இருக்கிறார். அப்போ ஆண்டோடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் வார்த்தையில பரிசுத்தம், பார்வையில பரிசுத்தம், சொல்லுல பரிசுத்தம் இருக்கணும். அப்படி பரிசுத்தம் உள்ளவர்களா இருந்து தேவ நீதியை செஞ்சா எங்க போலாம்? பரலோகத்துக்கு போலாம். பரலோகத்துல மகிழ்ச்சியா இருக்கும், ஆடி பாடலாம். ஒருத்தர் எப்படி பாடி இருக்கிறாரு? தாவீதப்பா, என்ன அந்த பாட்டு? பாட சொல்லி கேட்பேன், சங்கீதக்காரன் தாவீத பார்த்து சொல்லி கேட்பே, சேர்ந்து பாடிடுவே, நான் நடனம் ஆடிடுவே. அங்க ஜாலியா இருக்கும். ஆட்டம் தான், பாட்டு தான், சந்தோஷம் தான், மகிழ்ச்சி தான். அங்க சூப்பரா இருக்கும். அங்க தாவீது இருப்பாரு, அங்க யோசுவா இருப்பாரு, அங்க யோசேப்பு இருப்பாரு, பரிசுத்தவான்கள் அங்கெல்லாம் இருப்பாங்க. இந்த இடத்துக்கு போகணுமா அல்லது இந்த இடத்துக்கு போகணுமா? நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். சொர்க்கத்துக்கு போகணும்னா சொர்க்கத்துக்கு போறதுக்குரிய காரியங்களை செய்யணும். அடுத்த வகுப்புக்கு போகணும்னா பரீட்சை எழுதணும், பாஸ் ஆகணும். அப்பதான் அடுத்த வகுப்புக்கு போக முடியும். அந்த மாதிரி தேவ நீதியை செய்யுங்க, உண்மை உள்ளவர்களா இருங்க, பரிசுத்தம் உள்ளவர்களா இருங்க. எங்க போலாம்? அங்க அழுகை இல்லை, அங்க கண்ணீர் இல்ல, துக்கம் இல்ல, துயரம் இல்ல, அங்க மகிழ்ச்சி தான். தம்பி தங்கச்சி, உங்களுக்கு நான் ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்றேன். அங்க ஸ்கூலே இல்ல, அங்க எக்ஸாமும் இல்ல. அங்க எக்ஸாம் எல்லாரும் ஆல் பாஸ், எல்லாரும் அங்க ஆல் பாஸ். அங்க யாரு இருப்பா? நீதியுள்ள நியாயாதிபதியாக இயேசு என்ன செய்யறாரு? அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறார். சரிங்களா? நீ வந்த உடனே அவர் என்ன செய்வாருங்க? உன்னைய தன்னோடு கூட கூட்டிட்டு அங்க ரொம்ப அருமையா இருக்கும். நமக்கு முன்னால் இருந்த பரிசுத்தவான்கள் அங்க இருப்பாங்க. அங்க 24 மணி நேரமும் ஒரே மகிழ்ச்சி தான், மகிழ்ச்சியின் பாடல் தான். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சத்தமே கேட்கல. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சொல்லுங்க ஒரு முறை. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த. ஏங்க, முன்னால் இருக்கிற வாயில சத்தமா வருது, பின்னால ஒரு சத்தத்தை இங்க. சரிங்களா? பரவாயில்ல, பல்லே பரவாயில்ல, அப்படியாச்சும் பாருங்க. எல்லாரும் சத்தமா சொல்லி பாடி
சொல்லுங்க பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தர். லோபிசால என்ன பேர் வந்தாங்க? இங்க ஒரு பொண்ணு வந்து பேர் என்னமா? லேகா. அவங்க அழகா பாடுறாங்க. அந்த மாதிரி சத்தமா பாடுங்க பார்க்கலாம். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். இன்னொரு முறை. ஃபர்ஸ்ட் அந்த 500 ரூபாய் எடுத்து வச்சுக்கங்க. நான் யார் சத்தமா பாடுறாங்க நீங்க அங்க போய் கொடுத்து. சரிங்களா? 1 2 3 ஸ்டார்ட். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். கேட்கலையே? நம்ம முயற்சி பண்றாங்க. இன்னும் ஒரே ஒரு முறை. பாஸ்டர் எங்க சவுண்ட் வந்துச்சு பாஸ்டர்? இங்கீங்களா? இங்க அவர் கேட்காது, அவர் கிஞ்சிருக்காரு. என்னது? காது. அதனாலதான் அவர் பாஸ்டரா இருக்காரு. எல்லாத்தையும் கேட்டுட்டே இருந்திருந்தாருன்னா ஹெட்மாஸ்டர் ஆயிருப்பாரு. ரைட், கேட்காது. அதனால தேவ பிள்ளைகளே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி பாடக்கூடிய ஒரு நேரமும் காலமும் சமயமும் வந்திருக்கிறது. அந்த சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிப்பதற்காகத்தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அழைக்கிறார். ஆகாய்க்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனம் இப்படியா சொல்றதை நம்ம வாசிக்கிறோம். 2:19. ஆகாய் இருக்கா? எங்க எடுத்துட்டு இருக்கிறீங்க? பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? 2:19 இல்லைன்னு நினைக்கிறேன்ல. வாசிமா. வாசிங்க. ஏன் உங்க அக்கா அப்ப சத்தமா வாசிக்க சொல்லு அக்காவை. உண்டோ? அத்தி மரமும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் அவர் சொல்றாரு, கனி கொடுக்காவிட்டாலும் நான் ஒண்ணு சொல்றேன். இன்னைக்கு நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். 4 வருஷம் முடிச்சுட்டு இந்த 5வது வருஷத்துல கால் எடுத்து வைக்கிற உங்களுக்கும் எங்களுக்கும் ஆண்டவர் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. இன்று முதல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இங்க இருக்கிற எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கிறத பக்கத்து ஊருக்காரங்களும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் பார்த்து, இயேசுவே மெய்யான தேவன், இயேசுவே உண்மையுள்ள கடவுள், இவங்க ஆராதிக்கிற இயேசுதான் மெய்யான ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறத பார்த்து மற்றவங்களுக்கெல்லாம் வயிறு வயலா எரிய போகுது. நம்புறீங்களே இல்லைங்களா? நம்புறவங்க மட்டும் அல்லையிலேயோ சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நம்ம ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரும் தரித்திரரா இருக்க விடவே மாட்டார். அவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், அவர் மகிழ்ச்சியா இருக்க பண்ணுகிற கர்த்தர். ஆண்டவர் சொல்றார், ஆசீர்வாதத்தை பெற நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆசீர்வாதத்தை பெற இருக்கிற நீங்க எப்படி இருக்கணும்? ரைட். இது என்னது? பால். ஆசீர்வாதமா இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஆசீர்வாதமா இருக்கணும்னு இடத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்றேன். இந்த பால் யாரா இருக்கல கிரிக்கெட் ரொம்ப ரொம்ப பிடிக்காது. பிடிக்காதா? கிரிக்கெட்னா பிடிக்காம இருக்குமா? யாரா இருக்கல கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆமாவே இல்லைங்களா? நமக்கு விளையாட தெரிஞ்சாலும் இல்லையோ ஆனாலும் பார்ப்போம். ஆமாவே இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த பால் நல்லா இருக்கல பாருங்க. பாருங்க, கொடுங்க தங்கச்சி. தங்கச்சி இங்கே கொடு. யாருக்கு வீசலாம்? தம்பி, உங்களுக்கு கிரிக்கெட் தெரியுமா? விளையாடுவீங்களா? பிடிங்க வரலாம். வீசுங்க சீக்கிரம். ஆமா, கிரிக்கெட் எல்லாத்துக்கும் பிடிக்கும். இந்த கிரிக்கெட் பால், இந்த பாலுக்கு ஒரு பேர் வைக்கலாம். சரிங்களா? என்ன பேர் வைக்கலாம்? ஃபுட்பால். கிரிக்கெட் பாலுக்கு ஒரு பேர் வைக்கணும். ஃபுட்பால் நோட் பண்ணி இதெல்லாம் வரலாற்று சாதனையாற்று இருக்காங்க. ஃபுட்பால். என்ன சொன்னா நல்லா இருக்கு. ஆமா, இவன் அழகா சொல்றான். இந்த பாலுக்கு பேர் ஜாய். என்னது? ஜாய். ஜாய் யாரா? ஜாய் புரியுமா? ஜாய். ஓ, ஜாயின்னு என்ன தமிழ்ல? மகிழ்ச்சி. எவனா சொன்னது? 100 ரூபாய் திருப்பி கூட சூப்பரா சொல்லிட்டா. சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம். ஆமாவா இல்லைங்களா? என்னமோ இருந்துட்டு போட்டுங்க. ஆண்டவர் சொல்றாரு, மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் என்று மறுபடியும் சொல்றேன் அப்படிங்கிறாரு. மறுபடியும் சொல்றேன். நீ எப்படித்தான் இருக்கணும் சொல்லுங்க. மறுபடியும் சொல்றேன், நீங்க எப்படி இருக்கணும்?
சந்தோஷமா இருக்கணும். ஆமா, ஒரு விளையாட்டா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் எப்படித்தான் இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். கூடாதமே நல்லா இருக்கா? வீசி வைக்கலாம். ரைட். இந்த சந்தோஷமான வாழ்க்கை வேற யாருக்கு வீசலாம்? புடிங்க வைக்கலாம். லேவிஷா உங்க என்ன சொன்ன? புடிங்க வைக்கலாம். புடிங்க. ரைட். சந்தோஷமா இருக்கும். இப்ப என் சந்தோஷம் எங்க இருக்கு? ஏன் கொடுங்க. சந்தோஷம் என்ன ஆயிடுச்சு? அவர் எடுத்துட்டாரு. இப்ப இதுல ஏதாச்சும் இருக்கா? நல்லா பாருங்க. யார கூப்பிடலாம்? ஆமா, நீ வா. உங்க பேர் என்ன? தட்டியாமா? எங்க பேர் தட்டியா. தர்ஷினி. இதுக்கு கையை விட்டு பாருங்க. நல்லா பாருங்க. இப்ப என் சந்தோஷம் என்ன ஆயிடுச்சு? எடுத்து போயிட்டு. நம்ம சந்தோஷமா இருந்தா யாருக்குமே பிடிக்காது. ஆமாவா இல்லைங்களா? கொஞ்சம் ஏன் இழிக்கிற? ரொம்ப அனுபவிச்சிருப்பாங்க. கொஞ்சம் சிரிச்சாலே என்ன ஆயிடுச்சு? போச்சு. சந்தோஷமா இருக்கவே கூடாது. எப்ப ஒரு நேரம் இருக்கணும். நீங்க நிறைய வீட்டுல அப்படித்தான் மூஞ்சி எப்படித்தான் இருக்கும். ஒரு தண்ணி எடுத்துமா, ஏன் நீ போய் குடிக்க மாட்ட, நீ போய் சாப்பிட மாட்ட, நீ போய் எடுத்துக்க மாட்ட அப்படின்னு ஒரே மூஞ்சியில எப்படித்தான் இருக்கும். ஒரு நேரம். ஆமாவே இல்லைங்களா ஐயா? ஐயா தலையாட்டுறாரு. ஆமா, எங்க வீட்டுக்காரங்க எங்க சந்தோஷமா தண்ணி கொடுக்குறா, சாப்பாடு கொடுக்குறா, அவங்க எப்பவுமே உருவனே இருப்பாங்க. ஆனா நம்ம சந்தோஷமா இருக்கும். எப்படி இருக்கணுங்க? கர்த்தருடைய பிள்ளைல அதான் அவர் சொல்றாரு. அடிக்கடி பாஸ்டர் சொன்னாரு, நீ சொல்றதெல்லாம் கவனிச்சுதான் இருக்கிறேன், சிரிச்சுட்டு சொல்லுங்க. எப்படி சொல்றாரு? ஒருத்தவங்களை பார்த்துட்டு சிரிச்சுட்டா நீ ஆசீர்வாதமா இருப்பேன். அவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்த கை கொடுக்குறா பாருங்க. கையை கேட்டா கொடுத்துருவீங்க. நீங்க சொல்லுங்க போது, நீ எதுக்கு போன? கூப்பிட்ட நீ போயிடலாமா அப்படிங்கிறீங்க. சரி இருக்கட்டு. இப்ப பாருங்க, இப்ப என்ன ஆயிடுச்சு? சந்தோஷம் இல்லாம போயிடுச்சு. நம்ம சந்தோஷமா இருக்கணும். நம்ம சந்தோஷத்தை எடுக்கிறதுக்கும் நம்ம சந்தோஷத்தை பிடுங்கிறதுக்கும் நிறைய பேர் இருக்கிறேன். எத்தனை பேர் என்ன சொன்னாலும் சரி, நான் எப்படித்தான் இருப்பேன். ஆமா, கிறிஸ்துவுக்குள் நம்ம எப்படித்தான் இருக்கணுங்க? பைபிள் வசனம் சொல்லுது, 500 ரூபாய் ஞாபகம் வச்சுக்க, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை எல்லாம் உனக்கு என்ன செய்வாராம்? அருள செய்வார். என்னமோ பண்ணிட்டு போட்டுங்க. எதுக்கா வீட்டுக்காரன் திட்டுறானா, மத்தவங்க அடிக்கிறாங்களா, பேசுறாங்களா, என்ன சொன்னாலும் சரி, நான் இயேசு சுவாமி பிள்ளை, நான் சந்தோஷமா தான் இருப்பேன், மகிழ்ச்சியா தான் இருப்பேன். ஏன்னா எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், உலகத்தையும் பிரச்சனைகளையும் மாற்றுகிற இயேசு எனக்குள்ளே இருக்கிறார் அப்படிங்கிற சந்தோஷத்துக்குள்ள இருந்து பாருங்க. நம்ம சந்தோஷமா இருக்கிறத பார்த்து மத்தவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கணும்? வயிறு வாயெல்லாம் எரியும். என்னடா நம்ம கூட தான் வேலை செய்யலாம், நம்ம கூட தான் இருக்கிறாங்க, இவங்க மட்டும் எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்னு இந்த தட்டியை பார்த்து என்ன செஞ்சுக்கணும்? தெரிஞ்சுக்கணும். ஓ தரிசிஷா, தர்ஷினி பார்த்து ரைட் பாருங்க, வந்ததுல அழகா சிரிச்சுட்டு இருக்கிறான். இவனுக்கு மட்டும் 43 பல்லு. ரைட். இதுக்கு ஏதாச்சும் இருக்கிறாமா? வேற ஏதாச்சும் இருக்கா? இப்ப பாருங்க, இவங்க கண்ணு முன்னால நான் மூடுறேன். ரைட். இதை திறந்து காட்டு, இதை திறந்து காட்டு. பாத்தி அதுல ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. ஏதாச்சும் இருக்கா? எல்லாம் பாத்துட்டியா? இப்ப கவனிக்கணும். யாரும் பயப்படக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. எந்திரிச்சு ஓடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? இது போடும்போது ரைட், இப்படி போட்டு ரைட். நல்லா கவனமா கவனிங்க. இதுக்கு வேற ஏதாச்சும் இருக்கா? இருக்கா இல்லையா? அந்த சந்தோஷம் என்ன ஆயிடுச்சு? எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமாவே இல்லைங்களா? நீங்க சத்தம் சொல்லுங்க. ஆமாவே இல்லையா? இப்ப என் கையில வேற ஏதாச்சும் இருக்கா? ஆமா, எங்கிட்ட இருந்தா நான் என்ன சொல்லிடுவீங்க? ஆமாமா இருக்குது அப்படின்னுவேன். இந்த பொண்ணு கையிலேயே கொடுத்துடலாம். எல்லாம் ஒரு அள்ளியிலேயே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன சொன்னீங்க எல்லாம் நீங்க? இப்ப என் கையில ஏதாச்சும் இருக்கா? ஏதாச்சும் இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கா? யார பாத்திர கிறுக்குங்கிற பாருங்க, என்ன பார்த்து கிறுக்குங்கிற இல்ல, எதுவுமே இல்லை. என் சந்தோஷத்தை அவர் வருது. ஆனா நான் சொல்றேன், ஏசு சுவாமி எனக்கு சந்தோஷத்தை கொடுங்க அப்படின்னா நம்ம ஜெபத்தை கேட்பாரா? கேட்க மாட்டாங்க. கை வச்சுங்க. ஏசப்பா, நான் இழந்து போன சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்க. இதனால மாத்திரதான் சந்தோஷத்தை கொடுக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் சந்தோஷத்தை தேடி அங்க இங்க அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்ணா சந்தோஷமா வருமா? வராதுங்களா? வரும். இப்ப என் கையில இல்ல, அந்த பாப்பா விட்டு நான் கொடுத்துட்டேன். சரிங்களா?
நான் இப்ப இந்த துணி எடுக்க போறேன். இந்த துணியை எடுக்க போறேன். அதுக்கு முன்னாலேயே நான் எடுத்துறேன். ரைட், இதுங்க ரைட். எடுத்தாள் அவளே கீழே விழுந்துருச்சா? என் முளப்புல நீ கை வச்சிட்டியே பாப்பா. ரைட், இப்ப இந்த துணி எடுக்கிற, இதுக்குள்ள பால் இருந்துச்சுன்னா கை தட்டுங்க, இல்லைன்னு இவ்வளவு வந்து தட்டுங்க. தட்டுறீங்களா? கொட்டுறீங்களா? கை தட்டுறீங்களா? ரைட், எடுத்துருவோமா? எல்லாம் ஜோர ஒரு கை தட்டிடுங்க. ரைட், இப்ப என்ன ஆச்சு? அலசி பாக்குறேன் எப்படி வந்துச்சு. ரைட், கவனமா கவனிங்க. ஒரு சந்தோஷம் போனா என்ன, இன்னொரு சந்தோஷம் என்ன ஆயிடுச்சு? வந்துருச்சு. ஆமா, ஒரு வாசல் அடைக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக எத்தனை வாசல் திறப்பாருங்க? 7 வாசல் திறப்பாருங்க. ஏன்னா இயேசு சாமி வேதம் சொல்லி இருக்கிறது, அவர் அடைச்சாருன்னா யாரும் திறக்க முடியாது, அவர் திறந்துட்டா யாராலையும் அடைக்கவே முடியாது. நமக்காக வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், இரும்பு தாழ்பால்களை முறித்து வானத்திலிருந்து பொக்கிஷங்களை நமக்கு என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். சரிங்களா? அதெல்லாம் ஜோர தங்கச்சிக்கு கை தட்டி பார்க்கலாம். சூப்பர், போய்க்கலாம். ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான என்னங்க முக்கியமான முக்கியமான நேரம்னு இங்க சொல்றான் சாப்பாடு. அதுக்கு வந்து சிக்னல் வரும் சாப்பாடு. அதுக்கு முன்னால் வயது சொல்லுது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் என்ன செய்வானா? பிழைப்பான். நமக்கு நம்ம பிழைக்கணுமா சாகணுமா? என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் சொல்லி ஆமோஸ் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன செய்யணும்? வாசிக்கணும். அவரை தேடுனா நம்ம என்ன செய்வோம்? நீங்களே இன்னைக்கு இவ்வளவு நாள் பிழைச்சிருக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, அவரை தேடுறதுனாலதான். இந்த ஊர்ல 50 குடும்பம் இருக்கு. எத்தனை குடும்பம்? 50 குடும்பத்துல 30 குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனாலதான் இந்த தொட்டியா துறை இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு. இன்னும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இந்த 5ஆம் ஆண்டுல ஆண்டவர் என்ன செய்வார்? கிருபை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுது. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். அந்த வசனத்தை வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செஞ்சாரு? அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த மக்கள் மேல அவர் எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்பதற்கு சிலுவை நமக்கு சாட்சியாக இருக்கு. இயேசுவினுடைய மரணம் நமக்கு சாட்சியா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்ம மேல வச்சிருக்கிற அன்புக்கும் பாசத்திற்கும் அளவே இல்லை. தம்முடைய ஒரே பேரான குமாரனையும் நமக்காக இந்த பூமியில் நினைச்சார் கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு கொடுக்கிறதுல ரொம்ப பிரியம். நம்முடைய ஆண்டவருக்கு கொடுக்கிறதுல ரொம்ப இஷ்டம். அதனாலதான் நமக்காக வேண்டி அவரையே என்ன செஞ்சிருக்கிறாரு. வேற எதைய கொடுத்தாலும் இவங்களுக்கு திருப்தி ஆகாது. கவனமா கவனிங்க. இந்த போதுங்கிற மனசு இருக்குதா? இப்ப நான் இந்த அக்காவுக்கு வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னா வாங்கறதுக்கு சந்தோஷமா போகணும்னு நினைக்கிறீங்களா? இன்னும் 1 லட்சம் சேர்ந்து கிடைச்சிருச்சுன்னா என்னுடைய கடனை எல்லாம் என்ன செஞ்சிருப்பேன்? அடைச்சிருப்பேன். 1 லட்சம் கிடைச்ச சந்தோஷத்தை விட இன்னொரு லட்சம் கிடைக்கலையே அப்படிங்கிற வேதனை தான் எப்படி இருக்கும்? ஜாஸ்தியா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய வேதம் சொல்லுது, அவரையே கொடுத்திருக்கிறார். இதுக்கப்புறம் கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. வேதம் சொல்லி இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யுமா? சுத்திகரிக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தமோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமோ அப்படின்னா இந்த இங்க இருக்கிற எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக கொடுக்கப்பட்டபடினாலே நம்முடைய பாவம், நம்முடைய சாபம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய அநியாயத்தை எல்லாம் கர்த்தர் சிலுவையிலே வெற்றி சிறந்தவராய் சிலுவையிலே ரத்தம் சிந்தி உங்களை என்னையும் கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறார். நீங்க எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல. வேதம் சொன்னது போல you are so special. ஆமாவே இல்லைங்களா? நம்மள ஒரு ஸ்பெஷலுங்க. நம்மள ஒரு ஸ்பெஷல். இங்க இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்பெஷல் யார் தெரியுமா? இந்த இவர் தான். ஏன்னா இவர் தான் கோட்டு போட்டுருக்கோம். வேற யாராவது கோட்டு போட்டுருக்கோம்? வெரி குட். இவ சொல்ற பாரு, நாங்களாம் ஓட்டு போட்டுருக்கோம். 3 ஓட்டு எதுக்கு? கோட்டா? ஓ இது கோட்டா?
பாருங்க போட்டு போட்டு ஸ்பெஷலா என்ன செய்யறாங்க, உட்கார்ந்து இருக்கிறான். பார்க்கும்போது ஒரு தனித்துவமா தெரியுறான். அந்த மாதிரி இந்த உலகத்துல, இந்த ஏரியாவுல, இந்த ஜனங்கள் மத்தியில உங்களையும் என்னையும் தனித்துவமாய் இந்த 5வது வருஷம் நிறுத்த போகிறார். இவங்க ஆண்டவருடைய பிள்ளையப்பா. அதனாலதான் ஆண்டவர் இவங்களை எப்படி செஞ்சிருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். இவங்களுக்காக இந்த உலகத்துக்கே வந்து தன்னைவே கொடுத்திருக்கிறார். உயிருள்ள ஒரு தெய்வம்னா, உண்மையுள்ள ஒரு தெய்வம்னா இயேசு மாத்திரமே அப்படிங்கிறத அறிந்து புரிந்து அவர்களும் தேடி ஓடி உங்களுடைய சமூகத்துல, தேவனுடைய சமூகத்துல வந்து உங்க அருகில் வந்து உட்கார்ந்து இயேசுவே மெய்யான தேவன், இயேசுவே மெய்யான தேவன் என்று சொல்லக்கூடிய நாட்கள் மிக விரைவில் வரப்போகிறது. அல்லேலூயா. பாஸ்தமா ஜெபம் பண்ணும்போது அப்படித்தான் சொன்னாங்க, என் சொந்த பந்தங்கள்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறாங்கப்பா, இன்னும் கொஞ்சம் சொந்த பந்தங்கள்லாம் இருக்குது, அவங்க எல்லாரும் வந்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். ஒருத்தரையும் விட மாட்டார் ஆண்டவர். எல்லாரையும் அவருடைய பாதத்துக்கு கீழே உட்கார வைக்கிற நாட்கள் வரும். தேவனே நல்லவர் என்கிற ஒரு சொல்கிற நாட்கள் வரும். நம்மளை தொட்ட ஆண்டவர், நம்மை அணைத்து கொண்ட ஆண்டவர், நம்மை சேர்த்து கொண்ட ஆண்டவர் அவர்களையும் சேர்த்துக் கொள்வார், அவர்களை விடாது இருப்பார், அவர்களுக்கும் நன்மை வரும் என்கிற ஒரு நல்ல சத்தியத்தை சொல்லுவதற்கு உங்களை என்னை ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நம்மளாம் சொல்லுங்க, சாதாரணமானவர்களே இல்ல, அவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருக்காக அழைக்கப்பட்டவர்கள், அவர்களுக்காக நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை கொண்டுதான் இந்த பட்டணத்தை அசைக்க போகிறார். ஆமென். நம்ம கொண்டுதான் கர்த்தர் செய்ய, வேற யாரையும் கொண்டு செய்ய மாட்டார். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பட்டணத்து மேல அக்கறை உள்ளவங்க எத்தனையோ பேர் வந்துட்டு போயிட்டாங்க. நான் அக்கறையா இருக்கிறேன், இந்த மக்களுக்காக யாராவது இருக்க முடியுமா? இந்த மொட்டை காட்டுல, இந்த வெயில்ல எங்க கொஞ்ச நேரம் உட்கார முடிய மாட்டேங்குது. அவ்வளவு வெயில், அவ்வளவு கஷ்டமான பகுதியில எல்லாம் ஓடுனாலும் வேத முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான், ஆசீர்வதிக்கப்படுவான். அதனால எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பேர் ஓடினாலும் பாஸ்டமா வைத்து உங்களுக்காக அவங்க பெங்களூர் பகுதியில் இருந்தாலும் இங்க வந்து இப்படி ஒரு செலிப்ரேட் பண்றீங்க நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. பாஸ்டமா ஊர்ல இருக்கிற அத்தனை பேர்த்தையும் செலிப்ரேட் பண்ணணும், அவங்களுக்கா நம்ம முடிஞ்ச காரியத்தை செய்யணும். தான் சொந்த பணத்தை கொடுத்து, சொந்த உழைப்பை கொடுத்து பெங்களூர்ல ஏசியில ஜாலியா உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா இங்க வந்து இந்த மக்களுக்காக இவ்வளவு சிரமம் எடுத்து இந்த காரியத்தை செய்றீங்கன்னா நான் நம்புறேன், நிச்சயமா இதற்குரிய பிரதி பலனை இம்மையிலும் வரும், மறுமையிலும் வரும். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி நிச்சயமாய் நான் நம்புகிறேன். ஆமென். மோசேயினுடைய அபிஷேகம் 70 பேருக்கு கொடுக்கப்பட்டது போல இந்த பாஸ்டர்மாவுடைய அபிஷேகம் இந்த பட்டணத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்திற்கும், சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் கர்த்தர் கொடுத்து இயேசுவே மெய்யான தேவன், அவரே நித்திய வெளிச்சம் என்கிறதை சீக்கிரமாய் வெளிச்சம் போட்டு காட்டுகிற நாட்கள் வரும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். வேதத்துல பாஸ்டர் சொன்னார், உண்மையாதான் பாஸ்டர். 22வது நாள்ல 22 பக்கம் எழுதி கொடுத்திருக்கிறான். வேதத்துல 22ங்கிறது ஒரு ரகசியம். உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தெரியல. 22 ஒரு ரகசியம் பாஸ்டர். 22 தான் ரகசியம். நீங்க புலம்பல்ல நீங்க படிச்சு பாருங்க. 5 அதிகாரம் இருக்குது. 5 அதிகாரத்துல ஒவ்வொரு அதிகாரத்துல எத்தனை வசனம் இருக்கு சொல்லி பாருங்களேன். எத்தனை? முதல் அதிகாரத்துல 22, 2ஆம் அதிகாரத்துல அடிச்சுடு, 3ஆவது அதிகாரத்துல 22, 4ஆம் அதிகாரத்துல 22, 5ஆம் அதிகாரத்துல இருக்க இல்லைங்களா? ஆமா இருக்கு. 22 ஸ்பெஷல். அது ஒரு ரகசியம், அது ஒரு ரகசியம். உன்னத பாட்டு எத்தனாவது புக்கு தெரியுங்களா? வேதத்துல 22வது புஸ்தகம் பாருங்க. 3, 22, 66. வேதாகமத்துல மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்கு? 66 ஆகமம் இருக்கு. அதுல முதல் பாட்டு எத்தனைங்க? 22. 22வது புஸ்தகம் தான் இது. உன்னத பாட்டு வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க படிச்சு பாருங்க. மொத்தம் எத்தனை அதிகாரமா இருக்குது? 22 அதிகாரம் இருக்கு. இதெல்லாம் ரகசியம். ஆண்டவர் பாருங்க ஒரு ரகசியத்தை கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். 22வது நாள்ல 22 பக்கத்துக்கு எழுதி கொடுத்ததுனால ட்ரஸ்ட் இன்னைக்கு எத்தனையோ பேர் அலையறாங்க பாஸ்டர்.
நாயா பேயா அலையறாங்க, ஒண்ணும் கிடைக்கல. ஆனா கர்த்தர் உங்க மேல இரக்கமா இருந்ததுனால இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கும் பொழுது மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கிறது. நான் நம்புறேன் இப்ப இருக்கிறத பார்க்கணும், அடுத்த வருஷம் இன்னும் ஆசீர்வாதமா இருக்க போகும். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமா இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் இந்த மாதிரி எல்லாம் இருக்காது. உங்களுக்கு நல்ல அழகா இந்த வெயிலே உங்க மேல படாத அளவுக்கு நல்ல செட்டுகளை எல்லாம் போட்டு இங்க உங்களுக்கு டைல்ஸ் போட்டு உட்கார வச்சு அழகு பார்க்கிற நாட்கள் வரும். இதை செஞ்ச ஆண்டவர் அதை செய்ய மாட்டாரா? அவருக்கு இது லேசான காரியம். நீங்க கவலையே படாதீங்க. உங்களை தொட்ட ஆண்டவர் உங்க கடன் பிரச்சனையை மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? சொல்லுங்க தம்பி, உங்க கஷ்டத்தை மாத்துவாரா மாற்ற மாட்டாரா? கஷ்டத்தை மாத்துகிறவர் யாரு? கஷ்டம் அந்த காசு எடுத்து வைங்க, அவங்க சத்தமா சொல்றவங்க கொண்டு போய் கொடுங்க. கஷ்டத்தை மாத்துறவர் யாரு? மாஸ்டரா? ஏசப்பா, எந்த மாஸ்டரா? மாஸ்டர் காசு கொடுப்பாரு. மாஸ்டர் இவன் வெள்ளை ஜொல்லைமா இருக்கிறதுனால கஷ்டத்தை மாத்துறது யாருன்னா பாஸ்டர். ₹1 கிடைக்காது. கஷ்டத்தை மாற்றுறவர் யாரு? கண்ணீரை துடைக்கிறவர் யாரு? ஏசப்பா. சத்தமா சொல்றவங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆமா. ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் யாரு? அழகை கொடுக்கிறவர் யாரு? நீ சொன்னேன்னு உன்னை அண்ணன் அழகா மாத்துவாரு. அழகை கொடுக்கிறவர் யாரு? அறிவை கொடுக்கிறவர் யாரு? புத்தியை கொடுக்கிறவர் யாரு? ஆமா, அழகான கணவர் கொடுக்கிறவர் யாரு? அவன் சந்தோஷமா சொல்றான், பா எனக்கு அழகான நிச்சயமா ஆண்டவர் கொடுப்பாருங்க. அவர் கொடுக்கிற ஆண்டவர். ஆமா, கொடுக்கிற கடவுள். நிச்சயமா உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நிச்சயமா கொடுப்பார். நிச்சயமா கொடுப்பார். முடியாததை முடிய பண்ணுகிறவர் தான் ஆண்டவராய் இயேசு என்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இயேசுவை நம்புங்க, இயேசுவை விசுவாசிங்க. இயேசு கிறிஸ்துனால எல்லாம் கூடும், இயேசு கிறிஸ்துனால எல்லாம் ஆகும். பார்க்கல வாசிக்கிறோம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாமே கூடுங்க. இயேசுவால எல்லாமே கூடும். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க இனி அவ்வளவுதான், இனி அவ்வளவுதான், என் லைஃப் முடிஞ்சிருச்சு, இனி அவ்வளவுதான், எல்லாம் டோட்டல் அப்படின்னு முடிஞ்சிருச்சு நினைக்கிறீங்க. இல்ல இல்ல, ஒரு முடிவுக்கு அப்புறம் தான் ஆரம்பம். 4 முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து என்னதான் வரும்? 5. அதே போலதாங்க, கஷ்டம் முடியும், சந்தோஷம் வரும், துக்கம் மாறும், ஆனந்த களிப்பு உண்டாகும். புலம்பலுக்கு அப்புறம் என்னதான் வரும்? ஆனந்த களிப்பு என்ற வேதத்துல வாசிக்கிறோம். நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? வேதனையோடு இருக்கிறாயா? துக்கத்தோடு இருக்கிறாயா? பாஸ்டர், ஆமா பாஸ்டர், ஜெபம் பண்றதா, வேதம் வாசிக்கிறதா, சபைக்கு வரதா, ஆனாலும் இந்த துக்கம் மாறலையே, இந்த கண்ணீர் மாறலையே, இதுக்கு ஒரு விடுவி காலமே இல்லையா? நான் நம்புறேன் இதுக்கப்புறம் ஒரு விடுவி காலத்தை கர்த்தர் கொடுப்பார். அவர் ஆசீர்வதிக்கிற காலம் வந்தது. வாசிக்கிறோம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம். இதுவரைக்கும் நீங்க அழுதுட்டு இருந்தீங்க, இதுவரைக்கும் நீங்க துக்கப்பட்டு இருந்தீங்க, இதுவரைக்கும் வேதனைப்பட்டு இருந்தீங்க. ஆனா இதுக்கப்புறம், இந்த நாளுக்கு அப்புறம், இந்த நேரத்துக்கு அப்புறம் நிச்சயமா இயேசு உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். அல்லேலூயா சொன்னவங்களை ஆசீர்வதிச்சிருங்க. உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் வேதனை நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள். உங்கள் சுகமான சீக்கிரத்தில் துணிக்கும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு எல்லாம் எதுக்கு தெரியுங்களா? ஒரு டான்ஸை போட்டு உங்களை எல்லாம் மகிழ்ச்சி ஆக்குறதுக்கு. பசங்களாம் ஜிப்பா போட்டு ரெடியா இருக்கிறாங்க. ஒரு ஆட்டத்தை போடுங்க பாஸ்டர், நான் அதுக்குள்ள ரெடி பண்ணிடுறேன். எடுத்துடலாம், இதெல்லாம் எடுத்துடலாம், இதெல்லாம் எடுத்து உரம்ப வச்சு பப்பட் ஷோ ரெடி பண்ணிடுறேன் தம்பி. ஏன் நான் மட்டும் வரல, என் கூட 2 பேர் வந்திருக்கிறாங்க. திரும்பி எல்லாம் பார்க்க கூடாது. அவங்க 2 பேர் வந்திருக்கிறாங்க. ஆமா, வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்க காஸ்டியூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், முடிங்கிட்டு போயிருவீங்க, அப்படி இருக்கிறாங்க. அவங்களையும் நான் என்ன செய்யறேன் கூடி. அதுக்கு முன்னால நம்ம தம்பிமார்கள் எல்லாம் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அவன் உள்ள சொல்றான், நாங்களும் மேஜிக் பார்க்கணும். ஒரு டான்ஸ் பாருங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வரேன். உங்களுக்கான மேஜிக் எல்லாம் நான் உங்களுக்கு என்ன செய்யறேன் சொல்லித்தரேன், காட்டுறேன். ஓகே, தேங்க்யூ.